உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனியில் அமைக்கப்படும் சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஜிகேஎம் காலனியில் அமைக்கப்பட உள்ள சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் சூழலில் அந்த கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பல்வேறு விளக்கங்களையும் கேட்டு பெறக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஜிகேஎம் காலனியில் 12வது தெருவில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை துவக்கப்பள்ளியில் நடைபெறும் அரசு விழாவில் கோட்டம் 69 புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை துவக்கப்பள்ளி, கோட்டம் 67 மதுரை சாமி மடத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம், கோட்டம் 66 நேர்மை நகர் மயான பூமியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 16ஆம் நாள் நீத்தார் நினைவு மண்டபம் ஆகியவற்றையும் முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். ஆய்வு பணிகளில் முதல்வர் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்று அவருடைய நிகழ்ச்சி நிறுவல் எவ்வாறு இருக்க போகிறது? விரிவான தகவல்கள். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனியில கம்புலிங்கம் பிரதான சாலையில புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய சமுதாய நலக்கூடத்தை கட்டுமான பணிகளை தமிழக முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனி 15வது தெருவில் சென்னை துவக்கப்பள்ளி அதற்கான புதிய கட்டப்பட்டிருக்கக்கூடிய துவக்கப்பள்ளிக்கான கட்டிடத்தையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். மதுரைசாமி மடத்தில் புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம், அதே போல மயான பூமியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நினைவு மண்டபம் உள்ளிட்டவற்றையெல்லாம் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தற்போது அந்த பள்ளிக்கு துவக்கப்பள்ளிக்கு வரவேற்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பள்ளியில அந்த நிகழ்ச்சி கட்டிடத்துக்கு உள்ளே இருந்து வகுப்புகளை எல்லாம் பார்வையிட்டு வருகிறார். உடன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் உடன் இருக்க இது 4 கோடி ரூபாய் செலவு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தரைத்தளம், முதல் தளம், அதே போல மேம்பாட்டு நிதியின் கீழே கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டிடங்களையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து உள்ளே சென்று வகுப்பறையில் எவ்வளவு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இதைத் தொடர்ந்துதான் கொளத்தூர்ல 3வது நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர், அதாவது கொளத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு சென்று 445 கட்சி நிர்வாகிகளை கௌரவிக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் பேப்பர் மில்ஸ் ரோட்ல வருவாய்த்துறைக்கு சொந்தமான புதிய வட்டாட்சியர் அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம் இதெல்லாம் வந்து கட்டப்பட உள்ளது. அந்த திட்டத்திலையும் ஆய்வு செய்ய உள்ளார் தமிழக முதலமைச்சர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு புதிதாக கட்டப்பட்ட துவக்கப்பள்ளி ஒன்றையும் திறந்து வைத்து மாணவர்களுக்கு பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்தோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.